ஒரு மனுஷனுடைய சரீரத்துல பயங்கரமாக புண்ணு வந்து அவன் மேல பயங்கரமாய் சீட ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கும், பயங்கரமாய் நாத்தடிக்கும். அவன் ஒரு குஷ்டரோகி. ஐயோ, யாராவது என்னிடத்தில் அன்பு செலுத்துகிறேன், யாராவது அன்பா என்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னு பயங்கரமாய் வேதனையோடு அழுது. அவன் ஒரு குஷ்டரோகி. அவன் சரீரத்துல பயங்கரமான புண்ணு வந்து சீட ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது. ஐயோ, யாராவது என்னிடத்தில் அன்பாய் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா, எனக்கு ஒரு பிடி சோறு கொடுக்க மாட்டீங்களான்னு வேதனையோடு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய், எல்லாராலும் அடித்து திரட்டப்படுகிறவனாய், எல்லாராலும் கைவிடப்படுகிறவனாய். ஐயோ, யாராவது இடத்தில் அன்பு செலுத்துங்களே, யாராவது அன்பாய் இடத்தில் ஒரு வார்த்தை பேசுங்களேன் வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவன் ஒரு குஷ்டரோகிங்க. அவன் சரீரம் முழுவதும் பயங்கரமான புண்ணு, பயங்கரமான சீட ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது. யாருமே அன்பு செலுத்த, அவனும் மனுஷனான, அவனுக்கு இருதயம் இருக்கிறது அல்லவா? ஐயோ, யாராவது இடத்தில் அன்பாய் ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா, எனக்கு ஒரு பிடி சோறு கொடுக்க மாட்டீங்களான்னு வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த பட்டணத்தின் வழியாய் இயேசு வருகிறார். அந்த பட்டணத்தின் வழியாய் எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவராய், எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இயேசு அந்த வழியாய் வந்து கொண்டிருக்கிறார். பார்க்கிற ஜனங்களை எல்லாம் இயேசு சுகமாக்குகிறவராக இயேசு அந்த வழியாய் வருகிறார். இயேசு யாரை தொடுகிறாரோ அவர்கள் எல்லாரும் சுகம் பெறுகிறார்கள். இயேசுவை யாரெல்லாம் தொடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் சுகம் பெறுகிறவர்களாய் இயேசு அந்த வழியாய் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை தேடி இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கிறதான எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய், சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இயேசு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இயேசு தொடுகிறவர்கள் எல்லாரும் சுகம் பெறுகிறார்கள். இயேசு அந்த வழியாய் வந்து கொண்டிருக்கிறார். எல்லா ஜனத்துடைய வாழ்க்கையும் சமாதானம் கொடுக்கிறவராய், விடுதலை கொடுக்கிறவராய் இயேசு அந்த வழியாய் வந்து கொண்டிருக்கிறார். பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசு விடுதலையாக்கி கொண்டு சுகப்படுத்திக் கொண்டு அந்த வழியாய் வருகிறதை குஷ்டரோகி பார்க்கிறார். மனுஷனால் கைவிடப்பட்டவன், மனுஷனால் அவமானப்படுத்தப்பட்டவன், மனுஷனால் அடித்து திரட்டப்பட்டவன் இயேசுவினிடத்தில் போன நமக்கு சுகம் கிடைக்கவே என்று இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு என்று கேட்கிறார். மனுஷன் அடிச்சு துரத்துவாங்க, இயேசு அப்படி அல்ல. மகனே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகி என்று இயேசு அந்த மனுஷனை தொடுகிறார். இயேசு தொட்ட அந்த நிமிஷத்திலே அவன் சரீரத்தில் இருந்ததான குற்றங்கள் நீங்கியது, அவன் வாழ்க்கை இருந்ததான நிர்ணயம் மாறியது. அவன் சுகம் பெற்றுக் கொண்டவனாய் இயேசுவுக்கு முன்பதாக ஆடி பாடி பிடித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சகோதரியே, இந்த ஒளிபரப்பின் மூலம் அந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பான தாய்மாரே, தகப்பனாரே, சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை விடுதலையாக்கும்படியாய், இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய், இயேசு உங்கள் வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கும்படியாய் உங்களை தேடி வந்திருக்கிறார். பைபிள் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானானால் அவனோடு நான் பிரவேசிப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ஒளிபரப்பின் மூலமாய் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களை சுகமாக்கும்படியா, இயேசு உங்களை விடுதலையாக்கும்படியா இன்றைக்கே உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தெய்வமாய் உங்களை தேடி வந்திருக்கிறார். தீராத வியாதியினால் அநேக மருத்துவமனைக்கு போயும் அநேக மருத்துவர்களால் கைவிடப்பட்டு வேதனையோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனாரே, தாய்மாரே, இயேசு உங்களை சுகமாக்கும்படியா உங்களை தேடி வந்திருக்கிறார். பைபிள் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு